பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். தங்கமயிலுக்கு தங்கமயிலோட அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன தங்கமயில் அங்கே எல்லோரும் நீ எதுவும் சந்தேகப்படுறாங்களா எப்படி அப்படிங்கிறாங்க. அம்மா இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் என்னை தான் தலையில் தூக்கி வச்சு ஆடுதாங்க. குறிப்பாக எங்கள் மாமாவும் எங்கள் அத்தையும் ரொம்ப என் மேலே பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி அப்படியே வச்சுக்கணும் சரியா. நம்ம மொதல் விருந்துக்கு தான் கூப்பிட்டோம், 2வது விருந்துக்கு இன்னும் 3வது விருந்துக்கு ஒன்றுமே கூப்பிடலை. அவங்க இது சம்மந்தமாக பேசியே அவங்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடாது. அந்தளவுக்கு நீ அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்கணும். அதுபோக வீட்டினுடைய பீரோ சாவி உன் கைக்கு வரணும், அந்தளவுக்கு பார்த்துக்கோ. உங்கள் அத்தையை நீ டம்மி பீஸ் ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் அதுக்கு என்ன செய்யணுமா அப்படிங்கிறாங்க. இதுக்கெலாம் சொல்லியாடி தரணும். உங்கள் மாமாட்ட ரொம்ப நீ உரிமையாக எடுத்து பண்ணு. உங்கள் மாமாவுக்கு விழுந்து விழுந்து வேலை செய். அவர் ஒன்று நம்பிடுவார். நம்பும்போது எதனாலும் தங்கமயில் நான் பிடி இந்த பணத்தை கொண்டு வையும்பார். அந்த மாதிரி வாங்கி கொண்டு வைக்கிற அளவுக்கு இருந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. காலையிலேயே உங்கள் தங்கமயில் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வராங்க. எத்தாப்புல பாண்டியன் வராங்க. வந்தோடனே காலில் விழுந்து கும்பிட்றாங்க. இதை பார்த்த கோமதி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. என்ன இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. என்னம்மா காலைலே விழுற அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பெரியவங்க காலில் எந்திரிச்சோன்னே விழுவேன், எங்கள் அப்பா அம்மா காலில் விழுவேன், எங்கள் அப்பா அம்மாவாக உங்களை தான் பார்க்குறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. இதை பார்த்த கோமதி பயங்கர வக்கையாக இருக்குது. மீனாவும் தச்சைகளாக பார்த்துடுறாங்க. அத்தை என்ன நடக்குங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடி, என்னடி இப்படி பண்ணுறா அப்படிங்கிறாங்க. தெரிலத்த ஆக்டிங் ஓவராலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கும் இப்படி தான் தெரியுது. இப்படியா பண்ணிகிட்ருப்பா. ஒரு மாமாவை நல்ல நாள் பொழுதுனாலும் விழுவாங்க, ஏதாவது விசேஷம்னா காலில் ஆசீர்வாதம் வாங்குவாங்க, பொழுதுனிக்குமா விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, அம்மா பொண்ணை உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சூப்பராக வளர்த்துருக்காங்க, நான் பார்த்த பொண்ணு இல்லை, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா ஒரு நிமிஷம் மாமா காப்பி குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவசர வேலையை வெளியே போண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வெளியே போகும்போது தண்ணியோ காஃபியோ நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு வகையில் மேடு பள்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது நிதாரணமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீராகாரம் வேணுமாம்மா, அதான் உடலுக்கு நல்லது அப்படி இப்படிங்கிறாங்க. படித்த பொண்ணு தான், கண்டிப்பாக நீ படித்தவங்கிறதுனால நிரூபித்து காட்டுது அப்படிங்கிறாங்க. அத்தை இது எல்லாருமே செய்யக்கூடியது, இதுக்கு மாமா எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நான் எத்தனை வாட்டியாக அவர் வெளியே போகும்போது தண்ணி தான் கொடுத்து விடுவேன், ஒரு நாள் இப்படி அவர் பாராட்டினதில்லை வச்சதில்லை. தங்கமயில் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கு காஃபி போட்டு கொண்டு கொடுக்காங்க. காஃபி குடிச்சிட்டு பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. பாத்தியா மீனா, நான் எத்தனை நாள் காய் போட்டு கொடுத்துருப்பேன், உங்கள் மாமா ஒரு நாளாவது நல்லா இருக்குது கோமதி நீ காய் போட்டது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரா அப்படிங்கிறாங்க. அத்தை இன்னுமே அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை சங்கடம் தான் அப்படிங்கிறாங்க. மீனா இன்னுமே என் வீட்டுக்காரர் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை பீரோ சாவி மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது, மீதி எல்லா பொறுப்புமே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. போகிற பக்கம் பார்த்தா அவங்க இடுப்பில் இருக்க பீரோ சாவியுமே அங்கே பெரும்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா பீரோ சாவியெல்லாம் கேட்டாலோ அவ்வளோதான், இன்றைக்கி என் வீட்டுக்காரருக்கு அப்படி இப்படின்னு செஞ்சால் நான் பீரோ சாவியை கொடுத்துருவானோ அப்படிங்கிறாங்க. அத்தை ஆமாம் சொன்னால் நீங்கள் கொடுத்தானத்த ஆகணும் அப்படிங்கிறாங்க. மீனா உடனே ராஜி வந்துடுறாங்க. என்னக்கா என்ன மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை காலையில் பயங்கர சீன் நீ மிஸ் பண்ணிட்ட, பயங்கர சென்டிமெண்ட் சீன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் காலையிலே குளித்து எதிர்த்தாப்புல வராங்க. அவங்க மாமா எதிர்த்தாப்புல வரும்போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுவும் நல்ல நாளுக்கு எதுவும் பிறந்த நாளாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பிறந்த நாளும் இல்லை ஒன்றும் இல்லை, தினம் காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்க பெரியவங்க காலில் விழுவாங்களாம், அவங்க அப்பா அம்மா காலில் விழுவாங்களாம். அவங்க இல்லை அதான் மாமா காலில் விழுறாங்களாம் அப்படிங்கிறாங்க. என்னடி நீ கிண்டல் பண்ணுற மீனா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அத்தை நடந்ததை சொல்கிறேன் அத்தை, நீங்களும் தான் பார்த்தீங்களே, பார்த்துட்டு தானே நீங்கள் என்ன செய்யனே தெரியாமல் திணறிட்டு நிற்கீங்க. உங்கள் கெட்டின புருஷன் அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, தங்கமயில் எடுத்து அப்படின்னு இருக்காங்க, அங்கே போய் உங்களால் பேச முடியாதா அப்படிங்கிறாங்க. நான் போகிறேன் ஏங்க அப்படிங்கிறாங்க. வா கோமதி, இந்த தங்கமயிலை பார்த்தியா கோமதி எவ்வளோ அழகாக வளர்த்து வச்சுருக்காங்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் என்றைக்குமே பெரியவங்க முன்னாடி உட்கார மாட்டோம் அம்மா அப்படிங்கிற பாரு. அப்பா என்ன கோணம் அப்படின்ட்டு இருக்காங்க. ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது கோமதிக்கு. என்கிட்ட சொன்னால் நான் காப்பி போட்டு தந்துருக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. கோமதி நான் உங்கள்கிட்ட சொன்னால் தான் நீ போட்டு தருவேன் பாரு, நான் கேட்காமே போட்டு தர்றது தான் தங்கமயில் மாதிரி உன்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதிக்கு சரியான கடுப்பு. அங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் பயங்கர சிரிப்பு. பயங்கர காமெடியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை ராஜி நீ தினம் மாமா காலில் விழுந்து ஆசிரியர் தான் வாங்கியா அப்படிங்கிறாங்க. ஏக்கா நல்லதுமே வாங்குறதே பெரிய விஷயம், அவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். வீட்டிலேருந்து பார்க்கும்போது எதிரி மாதிரியே பார்த்துட்டேன், இங்கே வந்தோன்னே தான் மாமான்னு கூப்பிட்றேன் நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் வீட்டிலேருந்து பார்க்கும்போது அவர் வேற ஒரு அளவே பார்த்துட்டு இப்போ டவாரம் நம்ம காலில் விழதான், அது நடக்காதுக்கா, இது நல்ல நாள் இப்போ ஏதாவது விசேஷம் அப்படின்னா மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காலில் விழலாம், தங்கமயில் மாதிரிலாம் தினம் நம்மளால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண முடியாதுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவ்வளவும் நடிப்பு ராஜி, அந்த நடிப்பு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஏதோ ஒரு வகையில் இந்த பிள்ளை எதையோ ஒன்று மறைக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கு, அது மட்டும் தெரியுது.
எந்த புது பொண்ணுமே வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து புருஷன் பொண்டாட்டி ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மாக 90 நாள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. இங்கே அதெல்லாம் விட்டுட்டு மாமாவையும் அத்தையும் இந்த வீட்டையும் கவர் பண்ண எல்லா வேலையும் எடுத்து செய்கிறாங்க. அவளை பேருக்கு சமைக்கணும், அவளை இடத்தையும் தூக்கணும், வைக்கணும், அவளை வேறையும் கவர் பண்ணணும், அவளை ஒரு துணிமணியும் ஜோப் போடணும், அதை எடுத்துக்கொண்டு அவங்க பெட்டியில் வைக்கணும், அவளை பேருக்கு காஃபி போடணுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த வேலையை இந்த பிள்ளை செய்யுதுன்னா மிகப்பெரிய விஷயந்தான். ஐயா வீட்டில் இவளும் தங்கச்சி தான், என் அப்பா அம்மா தான். ஐயா வீட்டுக்கு போகும்போது நம்ம பார்த்தோம், பொண்ணு பார்க்க போகும்போதே அந்த வீடு சுத்தப்பத்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு. இவ்வளோ சுத்தமாக வைக்கிற அந்த பொண்ணு அவங்க வீட்டில் சுத்தமாகவே வைக்கலை. அப்போ ஏதோ ஒன்று இடிக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிட்ட மீனா சொல்லிட்டாங்க, இதான் நீ ராஜி யோசிக்க வேண்டிய விஷயம், யோசிச்சு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாக்கா நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது அப்படி எப்படி கிடந்துச்சு, சுத்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படிங்கிறான். நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது அப்படி தான் இருந்துச்சு, நம்ம வந்து நிச்சயதாரத்துக்கு போகும்போது அந்த ஓரசங்கள் அப்படி தான் இருந்துச்சு, பெயிண்ட் அடிச்சுருந்தாங்களே தவிர்த்து அங்கே சுத்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா நான் இப்போ தான் அது யோசனை வருது அப்படிங்கிறாங்க. பார்த்தியா, இங்கே சுத்தமாக இருந்தவங்க அங்கே சுத்தமாக இருந்திருக்கலாம்ல. காலையிலே எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்களாம், பெரியவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம், பெரியவங்க முன்னாடி உட்கார மாட்டாங்களாம். இப்படிலாம் சொல்கிறவங்க அவங்க வீட்டில் நம்ம ஒரு வாட்டி நம்ம போயிருந்தோம், அந்த பொண்ணு நின்று உட்காந்துட்டு இருந்துச்சு, அப்பா நின்றார், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கான்னு அதெல்லாம் நோட் பண்ணணும்டி அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி ஆமாக்கா இது பயங்கர நடிப்பு தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் வராரு, அம்மா வாங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்க. ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே உடனே சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும், பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவரை 3ஆம் மனுஷன் மாதிரி நடத்துகிறாங்க. மாமாவை தான் ரொம்ப பொறுப்பாக பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் வந்து அவர் தான் அதிக வருமானம் சம்பாதிக்கிறார் மாமா கல்லாப்பட்டியே அடிக்கலான்னு நினைக்க அந்த பொண்ணு என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. ஏக்கா இருந்தாலும் இருக்குங்க அப்படிங்கிறாங்க ராஜி மீனாட்ட. உடனே மீனா சொல்கிறாங்க, இந்த தங்கமயில் மாதிரி ஆளை பார்க்கவே இல்லை, இந்த வயசில் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. மீனா ராஜி காப்பி குடிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா வேண்டாம்க்கா அப்படிங்கிறாங்க. என்ன அக்காலாம் கூப்பிட வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு வந்து முறைக்கு வேணால் அக்காவாக இருக்கலாம், ஆனால் வந்துட்டு நான் உங்களுக்கு வயசுக்கு சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ராஜி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, நான் வேணால் அவங்க வயசாக இருக்கும், அதுக்காக ரொம்ப வயசை இது பண்ணாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேருக்கும் காப்பி கொண்டு கொடுக்காங்க. பார்த்தியா குமுதி, தன்னை மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கூட காப்பி கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இவ்வளோ நேரம் இருக்கேன், அத்தைங்க எனக்கு காப்பி தந்திருக்காளா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு காப்பி சேர்த்தம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா குமுதி, நீ சொல்லவே வேண்டாம், கரெக்டாக வரும், இதுதான் நம்ம மருமக தங்கமயில் அப்படிங்கிறாங்க. சரி நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, அம்மா நான் உள்ளே போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் முடிக்காங்க. அப்போ தான் கோமதி இங்கே பார்க்குறாங்க ராஜியும் மீனாவையும். பார்த்தியா என் பிள்ளை சரவணனை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி நான் இருக்கும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகிறான், அவங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே திரும்பி வந்து சரவணன் தங்கமயில் நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டுறாங்க. உடனே கோமதி இப்படி வந்துக்கிறாங்க. உடனே அதுலேயும் இப்படி கண்ணை கட்டுறாங்க. என்ன தானே ஃபஸ்ட்டு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை எது சொன்னாலும் பொண்டாட்டி தான் அவருக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து 2 பேரும் சீனில் காமிக்காங்க. உடனே கோமதி பையே எழுந்திரிச்சு போகிறாங்க. அத்தை வேறு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே வேண்டாமா நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி 2 எடுத்து கும்பிடுதாங்க. என்னத்தை கும்பிடுறீங்க அப்படிங்க. இல்லைம்மா நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக ராஜிக்கிட்டேயும் மீனாட்டியும் போகிறாங்க. என் டிவி எப்படி பண்ணுறா, என் வீட்டுக்கார போகிற பக்கம் பார்த்தா நீங்கள் சொல்லுது மாதிரி என் பீரோச்சாவே வாங்கி கொடுத்துருவாரோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதான் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. கடையில் அதிக லாபம் வருது இந்த மாதம். வரும்போது அந்த பணத்தை வந்துட்டு இவங்ககிட்ட கொடுத்து வைக்காங்க கோமதிட்ட. இந்த சூழ்நிலையில் எவ்வளோ கணக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டு கூட்டி பார்க்குறாங்க. அப்போ கூட்டி பார்க்கும்போது கையிருப்பு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு கோமதிட்ட கேட்குறாங்க. கோமதிக்கு சரியாக கணக்கு கொடுக்க முடியல. அப்போ தான் இவர் சொல்கிறாரு பாண்டியன், கோமதி இன்னும் வந்து கணக்கு வழக்கு ஒன்று வச்சு பார்த்தா சரி வராது, பீரோச்சாவியே பேசாமல் தங்கமயில்கிட்ட கொடு, அவள் தான் வந்து மூத்த மருமகளும் கூட, நல்ல எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கா, அவளுக்கு கணக்கு வழக்கு தெரியும், அதனால் அவட்ட கொடு அப்படிங்கிறாங்க. எங்கள் தங்கமயிலுக்கு பயங்கர சிரிப்பு. இதை பார்த்தோன்னே ராஜிக்கும் நம்ம மீனாவுக்கும் ரொம்பவே சிரிப்பு வந்தது. அத்தை பார்த்தீங்களா அதுவும் போச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி ஏங்க இந்த சாவி தான் என் கையில் இருக்கும் இவ்வளோ நாளாக, இப்போ வந்து திடீர்னு வந்த மருமகள் கொடுத்தா எனக்கு என்னங்க அந்த வீட்டில் மரியாதை இருக்குது அப்படிங்கிறாங்க. கோமதி இது மரியாதை பார்க்குற இடமா, இங்கே யாருக்கு நல்ல கணக்கு வழக்கு தெரியுதோ அவங்ககிட்ட கொடுக்குறது தானே இது புத்திசாலித்தனமாக இருக்கும். வரவு செலவு டபார்னு ஆத்திர அவசரத்துக்கு ஏமா இவ்வளோ பணம் வந்திருக்கேன் இவ்வளோ வேணும் வைக்கணும்னா கணக்கு வழக்கு பார்க்கணும்னா நீ திணறிட்டு கிடக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, இல்லைப்பா அம்மாட்டே இருக்கட்டும், அம்மா தான் இவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே
இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில்னு சொல்கிறாங்க. உடனே கதிர் பேசுகிறாரு, எப்பா அம்மா வந்து இவ்வளோ காலமாக பார்த்துட்ருக்கேன், திடீர்னு நீங்கள் அண்ணிட்ட கொடுத்தீங்கன்னா அம்மாவுக்குன்னு ஒரு மரியாதை இல்லை பெரும்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்னடா சொல்கிறது நான் கேட்குறது, தங்கமேலு சாவி வாங்க அப்படிங்கிறாங்க. கோமதி கொடு அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி கொடு அப்படிங்கிறாங்க. சாவியை கொடுத்துட்றாங்க. உடனே தங்கமயில் வாங்கி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு மாமா நான் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்கம்மா. இதில் இருக்க பணத்தை கொண்டு பீரோவில் வைமா, நான் கேட்கும்போது எடுத்து கொடுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பயங்கர சந்தோஷத்தோட தங்கமயில் போகிறாங்க. இங்கே கோமதிக்கு ரொம்பவே சோகமாயிருது. உடனே ராஜி மீனாட்ட போகிறாங்க. என்னடி என்கிட்ட பீரோ சாவியும் பிடிங்கிட்டாங்க, இன்னுமே அந்த வீட்டை விட்டே என்ன அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தான் இந்த வீட்டோட மாமியார், நாங்கள் எங்களை வேணால் நீங்கள் அனுப்ப வாய்ப்பு இருக்குது, உங்களை அனுப்ப வாய்ப்பு இல்லை. ஆமாம் அந்தளவுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தங்கமயில் ஓவராக பண்ணதாக இருந்தால் நீங்களும் போக வேண்டியது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ராஜி சொல்கிறாங்க, ஆமாத்த போகிற போக்க பார்த்தா உங்களையே வழி அனுப்புனாலும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்டி நான் என்னடி தப்பு செஞ்சேன், இனி எதுக்கு என் வீட்டுக்கார வழி அனுப்ப போகிறாரு அப்படிங்கிறாங்க. அதுதான் நானே உங்களை அனுப்ப மாட்டார், ஆனால் மரியாதை குறைஞ்சிருந்த அப்படிங்கிறாங்க மீனா. ஏன்டி ஓவராக தான் பண்ணுறாடியவா அப்படின்னு சொல்லிட்டு பீரோ சாவி வச்சுட்டு ரூமில் போயிருக்காங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏம்மா நீ சொன்ன மாதிரியே நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், மாமா நீ நம்பி பீரோ சாவியே தந்துட்டாரு, பீரோவில் நிறைய பணம் வச்சுருக்காங்க, நகலாமே அதில் தான் இருக்குது, எல்லாமே என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏண்டி அப்படியே இருந்துக்க, அவங்க மாமனை வந்து அப்படியே ஐஸ் வச்சு பேசு, அப்படியே பேசும்போது நம்பிடுவார், ஒரு 3 மாதத்துக்கு வரவு செலவு கரெக்டாக பண்ணு, அதுக்கப்புறம் பீரோவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்து உன் அக்கௌண்ட்டில் வச்சுக்க. இப்போ ஒரு 1,00,000 இருக்குன்னு வச்சுக்க, அதில் ஒரு 2,000 எடு, ஒரு நகை இருக்குன்னு வச்சுக்க, 10 பவுன் இருக்குன்னா அதில் ஒரு அரை பவுன் எடு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடு, அங்கே தெரியாமல் போயிடும், நீ அப்படியே சேர்த்துக்கலாம். கேட்டியா அந்த மீனா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்க அவள் சம்பாதிக்கா, அந்த ராஜி படிக்கா திடீர்னு வேலைக்கு போயிடுவா, நீ 7 ஃபெயிலு, நான் வந்து எம்காம் படிச்சிருக்கான்னு சொல்லி கட்டி வச்சுருக்கேன், நாளைக்கு இதை சமாளிக்கணும் வைக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீ ஒரு நகையோ ஏதோ பண்ணிக்கலாம். அப்போ நீ என்ன செய்யணும், உங்கள் மாமன் வந்திருக்க பீரோவை வச்சு தான் நீ வந்து முன்னேற முடியும், அந்த பீரோ சாவை மட்டும் யார்ட்டையும் கொடுத்துடாதா அப்படிங்கிறாங்க. அது எப்படிமா கொடுப்பேன், உங்கள்கிட்ட தானே ஒவ்வொன்றா ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கேன், பாரு எல்லாரையுமே வீட்டில் இருக்க எல்லாருமே கையில் எடுத்துட்டேன், இந்த பீரோ சாவையும் கைப்பற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி இதாண்டி பெரிய விஷயம், மாமியாரை தாண்டி நீ வந்து தலைமையாகிட்ட அந்த வீட்டில், உங்கள் மாமா தான் அந்த வீட்டில் அதிகமாக சம்பாதிக்காரு சரியா, அடுத்தாப்பில் இந்த வீட்டிலே நீ தான் முதல்ல நினச்சிடணும், குழந்தை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படிமா முடியும் அப்படிங்கிறாங்க. அது முடியும், நீ அதுக்கு என்ன செய்யணும், மீனாவையும் ராஜையும் அவன் புருஷன்கிட்ட சரியாக சேராத அளவுக்கு நீ ஏதாவது வகையில் சண்டை இழுத்து விடணும். சண்டை இழுத்து விட்டான்னா அவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டு மோதிட்டும் கிடப்பாங்க, அந்த குழந்தைய பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு முன்ன விட்டு நீனும் சேரணும் அப்படின்னு சேர்ந்து சீக்கிரம் குழந்தை உண்டாயிடணும். நீ குழந்தை மட்டும் சீக்கிரம் உண்டாகிட்ட அப்படின்னா அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அந்த சொத்தில் சந்தோஷத்தில் கூட என் பேரனுக்கு எழுதி வைக்கணும்னு கூட எழுதி வைப்பாங்க, நீ அந்தளவுக்கு நடந்துடணும்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ சொல்கிறத அப்படியே செஞ்சிடறம்மா, ஆனால் வந்து சரணம்மா அந்தளவுக்கு சந்தோஷமாகவே இல்லையம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி உனக்கு மாப்பிளைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்க. அது இல்லைம்மா, அவர் எதுனாலும் சின்ன பிள்ளை மாதிரி அம்மாக்கிட்டேயும் பாட்டியும் தான் கட்டிக்கிட்டே இருக்காரு, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு, அது போக நான் என்ன ட்ரெஸ் பண்ணால் கூட நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாருமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி மாப்பிள்ளை ஒரு அப்ராணிடி, அவரை புரிஞ்சுக்க, அவரை வச்சு அந்த வீட்டில் ஓட்ட முடியலன்னா யாரை வச்சு ஓட்ட போகிறேன், உங்கள் அப்பம்லாம் ஒரு காலத்தில் அவ்வளோ வாய் பேசுவான், அவ்வளோ பாடாப்படுத்துவான், நான் அவரையே ஒரு குரங்காக்கி என் பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படிங்க. என்ன அம்மா இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அம்மாட்டா அப்பா பேசுகிறாரு. இல்லைங்க அதுக்காக சொல்லலைங்க, உள்ளதை சொல்லுதேன், ஏன்னா உன் புருஷனை வந்து உன் கைக்குள்ளே வச்சுக்கணும், நீ ஆடினா ஆடணும், பாடினா பாடணும், அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு நான் என்னம்மா செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே செய்ய, உங்கள் மாமனை கவர் பண்ணிட்டால அவன் புருஷனையும் சேர்த்து கவர் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே சரவணன் வேலைக்கு போயிட்டு வராங்க. வந்தோடனே வாசல்லே நிற்கிறாங்க. எங்கே உங்களை பார்த்துக்கிட்டே நான் நீங்கள் வருவீங்கன்னு 1 மணி நேரமாக வாசல்லே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ வாசல்லே இருக்குன்னு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் எப்போ வரீங்களோ எது வரீங்களோன்னு காத்துக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த மீனா வந்து ராஜிங்க ஓடி அங்கே சீன் பயங்கரமான சீன் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. உடனே போகிறாங்க. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, உங்களுக்காக காத்திருந்தேன், நீங்கள் நீண்ட ஆயுசோடு இருக்கணும், உடல்நலத்தோடு இருக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டினேன், அந்த சாமி சொன்னாங்க என் கனவுல தினம் புருஷன் காலையும் மாலையும் விழுந்து வணங்கு, உன் புருஷன் ஆயுள் நீடிக்கும், அவர் உடல்நலமும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. இதை பார்த்தோன்னே ராஜியும் மீனாவும் பயங்கரமாக சிரிச்சுக்கிறாங்க. என்னடி போகிற பக்கம் பார்த்தா ரொம்ப ஓவராலாக போகிறா, இப்போ மாமாவை கவர் பண்ணால் நம்ம சரவண மாமா மட்டும் கொஞ்சம்
கொஞ்சம் ஃப்ரீயாகலான்னாரு. இப்போ அவரையும் கவர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிடுவாங்க. சரவண மாமா ஏற்கனவே வாயே பேச மாட்டார். இவன் பண்ணதை பார்த்துட்டு தங்கமயில் பண்ணதை பார்த்துட்டு அவருக்கு வாயே திறக்க மாட்டார் போலே அப்படின்னு சொல்லிட்டு, தங்கமயில் என் கால்லாம் விழ வேண்டாம், பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, நான் உன்னை வந்து சரியாக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, என் புருஷன் காலில் வணங்குறத நான் யாரும் தப்பாக நினச்சாலும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் நினைக்கிறார், ஆஹா இப்படி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்துலாம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. அப்போ செல்வம் இவர் வராரு, நம்ம பழனி வராரு. என்னடா சரவணா ரொம்ப சந்தோஷமாக வரா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆமாம், எங்கள் அப்பா வந்து எனக்கு சூப்பர் பொண்ணு பார்த்துருக்காரு பாருங்கள், காலையும் மாலையும் என் காலில் விழுந்து வணங்குதா, எனக்காகவே வாசல்லே காத்திருக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கும் ஒரு கல்யாணம் முடியும் அன்னைக்கு ஏன் பொண்டாட்டி ஏன் வரவுக்காக காத்திருப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. உன்னை செந்தில் வராரு, சரவணனே நீ கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து ரொம்ப ஏக்கமாயிட்டாரு மாமா, எப்படியாவது நம்ம சந்தைக்கு வேணாலும் 2 பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. டேய் 2 பொண்ணா, முதல்ல ஒரு பொண்ணு பாருங்கடா அப்படிங்கிறாங்க. மாமா 2 பொண்ணுலாம் பார்த்து கட்டினா உள்ளடைஞ்சிடும் நம்மம்மா, அதனால் வந்து ஒரு பொண்ணு தான் பார்க்கணும், அது சந்தையில் போய் தான் பார்க்கணுமாடா. உங்கள் அப்பா வந்து புரோக்கர் நம்பர்லாம் நிறையா வச்சுருப்பார்லடா, அதை வந்து எப்படியாவது டைரியாக தூக்கிட்டு வாங்க, நம்மளாவது பார்ப்போம். உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ எனக்கு பொண்ணு பார்த்து வைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, நானாவோ நீங்களாவோ பார்த்தா தான்டா முடியும். டேய் கதிரு அப்படிங்கிறாங்க. என்ன மாமா அப்படிங்கிறாங்க. நீங்கள்லாம் காலேஜ் படிக்கிங்க, அங்கெல்லாம் ஒரு பொண்ணு ஏதாவது மாமாவுக்கு பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. மாமா அங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள், பக்குவம் இல்லாத பிள்ளைகள், உங்களுக்கு சூப்பர் பொண்ணு பார்த்துருவோமா அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்து ராஜியும் மீனாவும் பார்த்தியா அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம வீடு வந்து ஒரு சினிமா மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, ஏற்ற வீட்டிலேருந்து பார்க்கும்போது இவங்களை டரர் பீஸ் தான் நினச்சேன், இங்கே வந்து பார்த்தா தெரியுது எல்லாருமே காமெடி பீஸாக இருக்காங்க. தங்கமயிலே இந்த வீட்டை வந்து பாடாப்படுத்துகிறாங்க, அதை புரிஞ்சுக்கிடாமல் அவங்க கேரக்டரில் போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம், எல்லோரும் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை பண்ணிகிட்ருக்காங்க, ஆக்ஷன் மட்டும் நம்ம பாண்டியன் மாமா என்ன காமெடி வந்து நம்ம அத்தை டெரர் பீஸ் வந்து இதில் வந்து ஹீரோ வந்து வீட்டுக்கார் கதிர் அப்படிங்க. என்னக்கா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், அவன் தான் இதில் ஹீரோ சரியா, அப்பாவை எதிர்த்து பேசுகிறது, ஏன்னா அவர் வந்து டெரர் பீஸே எதிர்த்து பேசுகிறேன்னா அவர் தான் ஹீரோ சரியா. மீதி பூரா கதாபாத்திரங்கள் அப்படி பண்ணிகிட்டு இருக்கு. இதில் வில்லி கேரக்டர் மட்டும் நம்ம அண்ணி அப்படிங்கிறது. ஏக்கா இது மட்டும் எங்கள் அன்னிக்கு கேட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்க. அவங்க என்ன இங்கேயா இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. டவாரம் திரும்பி பார்க்காங்க, ராஜுவோட அண்ணி வராங்க. அண்ணி வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, நீங்கள் 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன கூட கவனிக்கலண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணி நாங்கள் உங்களை கவனிக்கல அண்ணி அப்படிங்கிறாங்க. கவனிக்க மாட்டேங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை தங்க விழுந்துறாங்க. அண்ணி வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி காலில் விழுறாங்க. அண்ணி காலிலையுமா விழணும் அப்படின்ட்டுறாங்க ராஜி. உடனே மீனாக்காவும் ராஜியும் பார்த்தியா என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு, பார்த்தியா இவர்கிட்ட தங்கமயில்கிட்ட தான் கற்றுக்கணும், ஒரு அன்னிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்க பாருங்கள், நீங்களும் இருக்கீங்களே காதல் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தியே, உங்களுக்கு அந்த இதெல்லாம் லட்சணம் தெரியுதா, அங்கே பாரு நாங்கள் பொண்ணு பார்த்து கட்டி வச்சோம், அந்த பிள்ளை எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குது பாரு, அவளை நகை போட்டு வந்தா, எந்த நகை போட்டு வந்தாலும் அந்த கௌரவம் இல்லை, அந்த பிள்ளைகிட்ட அந்த கரெக்டு கௌரவம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால தான் நீ பீரோச்சாவியெல்லாம் கொடுத்து ரொம்ப பெருமைப்படுத்தி வச்சுருக்காங்க உங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. என்ன பீரோச்சாவியெல்லாம் எங்கள் அப்பா கொடுத்துட்டாங்களா, அந்தளவுக்கு இந்த பிள்ளை நடந்துக்கிட்டுதா அப்படிங்கிறாங்க. எம்மா அப்படின்ட்டு போகிறாங்க. என்னம்மா வா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து இப்போ தான் கேள்விப்பட்டேன், பீரோச்சாவியெல்லாம் வந்து தங்கமயில்கிட்ட கொடுத்தீங்களோ அப்படிங்கிறாங்க. நான் கொடுக்கலடி, உங்கள் அப்பா தாண்டி வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என் அப்பாட்டெலாம் பேச வேண்டாம், பீரோச்சாவி அவட்ட கொடுத்தாச்சு, அவள் தான் மூத்த மருமக, எல்லாம் பார்க்கட்டும், இன்னும் வயசாக நான் தான் டம்மி பீஸ் ஆகிட்டேன்னு இந்த அடுப்பங்கரில் சமைச்சு கொடுத்துட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த தங்கமயில் இதையும் செய்ய மாட்டாளா அப்படிங்கிறாங்க. ஏன்டி கேட்குறேன், இன்றைக்கி தான் நான் கிச்சன் பக்கத்தில் வந்திருக்கேன், இந்த கிச்சன் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்ட்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா வேறு எதுவும் அந்த பிள்ளை சண்டை போடுதா? சண்டைலாம் போடலை, காலையிலே எந்திரிச்சு சமையல் வேலைலாம் பண்ணிவிட்டு நான் தான் பண்ணணும்னு அடம் பிடிச்சி எல்லா வேலையும் பார்க்கா. இந்த ராஜி பிள்ளையும் மீனா பிள்ளையும் திருன்னு முழிக்கி, இந்த பிள்ளை மட்டும் ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தால் எங்கே என்ன செய்வாங்க, ராஜியும் மீனாவும் சேர்ந்து செய்வேன்னு சொல்கிறாங்க, இந்த பிள்ளையே செய்யுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னத்தான் இருந்தாலும் ராஜிக்கும் அந்த மீனாவுக்கு வந்து சுறுசுறுப்பு காணாதம்மா, அந்த பிள்ளை காலையில் எழுந்திரிச்சு சுறுசுறுப்பாக செய்யுது போல், சரி நல்ல பிள்ளை தான், வந்தோடனே காலில் விழுந்துலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா கோமதினா உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினால அந்த தங்கமயில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு மைனியும் மதிக்கிறா, மைனி மதித்தா தான் நல்லது அப்படிங்கிறாங்க. ஆமாம் குழலி, ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பழனி வராரு. என்ன குழலி எப்போ வந்து அப்படிங்க, இப்போ தான் மாமா அப்படிங்கிறாங்க. உங்கள் ஊரில் ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு கட்டி வைக்கன்னு சொன்னேன், இன்னும் பொண்ணே பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. மாமா உங்களை எல்லாருமே அங்கிளுங்காங்க, எனக்கே நீங்கள் வயசுக்கு மூத்தவங்க, என் பிள்ளையிலே பெரிய பிள்ளைலாம் இருக்குது, உங்களுக்கு இப்போ நீங்கள் பொண்ணு பார்த்தா எப்படி, உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி ரொம்ப சோகமாயிடுறாங்க. கோமதி சொல்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிற, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கலாம் ரெடி பண்ணணும்ல, இப்படி பேசாத அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ கொல்லப்படாத, அக்கா சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொல்லப்படாதீங்க, உங்களுக்கு நான் சூப்பர் பொண்ணு பார்க்கமாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி சிரிக்கிறாங்க. டேய் எங்கள் அண்ணன் மூளை கட்டின மாதிரி ஒரு சூப்பர் பொண்ணு பாடுறா எனக்கு
அப்படிங்கிறாங்க. பார்த்துருவோம்மா, ராஜ் இருக்கால, ராஜ் சாயல்லே பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் ராஜி சிரிக்கிறாங்க, என் பேர்லாம் யூஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. மீனா சொல்கிறாங்க ராஜிட்ட, ராஜி ஒரு 2 பேரும் பிடிக்காமல் நடந்துக்கிட்டாலும் இப்போ 2 பேரையும் பேசிக்கிட்டு 2 பேரும் பயங்கர லவ் மூடில் தான் இருப்பீங்க போல் அப்படிங்கிறாங்க. ஏக்கா நாங்கள் 2 பேருமே யூத் தானேக்கா, வாழ்க்கையை அனுபவிக்கணும்லாக்கா அப்படிங்கிறாங்க. ஏண்டி பிடிக்காம தாண்டி கட்டிக்கிட்டேன் வச்சுட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கி ரொம்ப தோஸ்தாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா பிடிக்காம தாங்க கட்டிக்கிட்டோம், ஆனால் இன்னுமே அப்படி இருக்க முடியாதுலக்கா. என் தலையில் எழுதின எழுத்தில் அவர் தான் கணவர்னு எழுதியிருக்கு, அவர் தலையில் எழுதின எழுத்தில் நான் தான் மனைவின்னு எழுதியிருக்கு. நாங்கள் 2 பேரும் எனக்கா சேர்ந்து வாழ்ந்தாகணும், எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அவரை விட தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறாங்க. பயங்கரமாக இருக்க, நான் சென்னைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோத்துக்குள்ளே உங்களுக்கு இணைப்பு ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீங்கள் சென்னைக்கு போயிருக்கையில் இங்கே வந்த வரத்து தங்கமயில் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்பா பயங்கர இது, என் வீட்டுக்காரெல்லாம் பாடாப்படுத்திட்டாங்க. என் வீட்டுக்கார் மைனி தானே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து போயிட்டாங்க. மற்ற ஒருத்தவங்களாக இருந்தாங்கன்னா என் வீட்டுக்கார வீட்டுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. கதிரா பொறுத்து போகிறோம் அப்படிங்கிறாங்க. அவர் தான் தெரியுமே, சொந்த வீட்டில் யாராவது ஏதாவது சொன்னால் கூட மூச்சே காட்ட மாட்டார், பொறுத்துக்கிட்டே போயிடுவார். இதே இது வெளியாட்கள் ஏதாவது இந்த வீட்டில் உள்ள ஆட்களையோ அவரையோ ஏசினாலோ விடுவாரா, வச்சு பார்க்க மாட்டார். பேர்பட்டவர் இந்த வீட்டில் உள்ள பேசுகிறவங்களாம் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன ராஜி வர வர அவரு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்ட, மரியாதைலாம் கொடுக்குற, முன்னாடி அவன் இவன் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா முன்னாடி பிடிக்காம நான் கட்டிக்கிட்டாலும் என் கணவரில் என் ஹஸ்பண்டில் எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான், கிட்டத்தட்ட நானும் அவரும் ஒரே நாளில் தான் பிறந்ததாக சொல்லுவாங்க. நான் ஏழை உலகம் தான் பேசுவேன், ஆனாலும் என் கணவரில்க்கா அப்படிங்கிறாங்க. சரிதான் லவ் பயங்கரமாக வருது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு குழலி வந்திருக்கான்னு சொல்லிட்டு கறி எல்லாம் வாங்கி கொண்டு பாண்டியம் கொடுக்குறாரு, எல்லாம் சமையல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. குழலிட்டு சொல்கிறாங்க, அண்ணி இங்கே யாருமே சமையல் கட்டு பக்கம் வர வேண்டாம், நான் வீட்டில் எல்லாருமே சொல்லிட்டேன், நானே சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கமயில் பயங்கரமாக சமைக்கிறாங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது குழலி சொல்கிறாங்க, என்ன ராஜி நீனும் மீனா வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, அந்த பிள்ளை மட்டும் வேலை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணி எங்களை அவங்க கிச்சனுக்கு வர வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்க. அவங்க சொன்னால் நீங்கள் இருந்துருவீங்களா, நீங்களும் போய் ஹெல்ப் பண்ண வேண்டியதானே, அந்த ஒரு பிள்ளை மூத்தவன் பொண்டாட்டி மட்டும் எல்லாத்தையும் செய்யணுமா அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணி தயவுசெய்து தப்பாக நினைக்காதுங்க அண்ணி, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அங்கே தங்கமயில் சொல்கிறாங்க, மீனா ராஜி நீங்கள் எதுக்கு வந்தீங்க, நான் தான் எல்லாம் பார்த்துப்பேனே, எல்லா வேலையும் நான் பார்த்துப்பேன் தெரியுமா உங்களுக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. எம்மா நீ வர, இங்கே வந்தால் ஏசுறீங்க, இங்கே வரலன்னா அண்ணி ஏசுகிறாங்க, நான் இங்கே தான் போட்டோம், நீனே சமமா நாங்கள் ஓரமாக உட்காந்துருக்கோம்னு சொல்லி ஒரு சேரை போட்டு உட்காந்துருக்காங்க. பயங்கரமாக தங்கமயில் சமைக்கிறத பார்த்த உடனே ராஜி சொல்கிறாங்க, என்னக்கா இப்படி சமைக்குது, ஃபோன் பண்ணி கேட்டு சமைக்குது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி கறி குழம்பு ஆன மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. அம்மா இதுக்கப்புறம் என்னது போடணும் அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணி கேட்டு. அதுக்கப்புறம் இதை போட்டுட்டி அப்படிங்கிறாங்க. இப்படி சமைக்கிறவங்க ஏன் நான் சமைக்கிறேன்னு சொல்லி இவங்க இது பண்ணுறாங்க, சமைக்க தான் தெரியலையே, இப்போ எல்லோரும் சேர்ந்து சமைப்பேன்னு சொல்லிட்டான்னா அத்தைக்கிட்ட ஐடியா கேட்டுன்னு கூட நம்ம பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. தலைவிதி நம்மளுக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அங்கே போனால் நம்ம அண்ணி என்ன சொல்லுவாங்க, சேர்ந்து வேலை செய்வேன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கிச்சனில் இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ன விறகடுப்பா, சிலிண்டர் அடுப்பு தானே, தள்ளி தானே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது, டச் ஃபோன் இருக்குது, என்கிட்டையும் டச் ஃபோன் இருக்குது, அதில் நம்ம கேம் விளாடுவோம், இல்லை நம்ம 2 பேருமே பேசிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா சூப்பர்க்கா, ஆனால் தங்கமயில் மாதிரி ஒரு சகோதரி கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. ஒரு வகையில் காமெடி தான், ஒரு வகையில் கடுப்பு தான், ஆனாலும் இந்த வகையில் சந்தோஷம் தான். நம்ம வேலை பார்க்க வேண்டாம், சும்மையே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அக்கா உண்மையிலக்கா அந்த வீட்டுக்கு வரும்போது என் வாழ்க்கை என்னாமோ நினச்சேன், உங்கள்கிட்ட நான் சரியாக பேசிக்கிட்டதில்லை, ஆனால் இன்றைக்கி நிலைமையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, என்ன ஃப்ரெண்டு மாதிரி இங்கே எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் சொல்கிறாங்க, அப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடையாதா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் தானே மூத்த மருமக, நீங்கள் தான் இந்த வீட்டில் பீரோ சாவிலாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் இந்த வீட்டில் முக்கியமான ஆள் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரைட்டு, நம்ம வீட்டில் வந்தவங்க நம்ம தான் முக்கியமான ஆள், வேலையிலேருந்து எல்லாம் செய்கிறோம் வைக்கிறோம், வீட்டை பார்த்துக்குறோன்னு எல்லாருக்கும் நம்ம மேலே ஒரு மரியாதை வந்துருச்சு. அம்மா சொன்ன மாதிரி இவங்க 2 பேரையும் மட்டும் புருஷன்கிட்ட பிரிக்க பார்க்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சிக்கிட்டே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சமையலில் கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்குது. தங்கமயில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சப்பை குறைக்காங்க. இப்போ தான் மறந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒரு சிந்தனை அப்படிங்கிறாங்க. சமைக்கும் போது வேறு சிந்தனை பண்ணாதாங்க தங்கமயில், அங்கே கறியிடும், எல்லோரும் நம்மளை 3 பேர் சேர்ந்து சமைச்சிங்க, என்ன சமைச்சிங்கன்னு கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்கள் வெளில போங்க, நான் சமைச்ச மாதிரி வரணும் கணக்கில் அப்படிங்கிறாங்க. கணக்கில் வரணுமா, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அங்கே குழலி வந்துடுறாங்க. என்ன உடனே கிளம்புறீங்க 2 பேரும், 2 மகாராணியும் வேலை செய்ய மாட்டிங்களா, என் மூத்த சம்மந்தி தான் வேலை செய்யணுமா அப்படிங்கிறாங்க. அண்ணி நானே எல்லாம் பார்த்துப்பேன், அவங்க சும்மா தானே சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரமும் அப்படின்னு காட்டி கொடுத்துருந்தாங்க. அடிப்பாவி காட்டி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி அவங்களே எல்லாம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும், இருக்கிறது ஒரு சிலிண்டர் அடுப்பு, அதில் அவங்க சமையல் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதாவது கட் பண்ணி தரணுமா, ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க, அவங்களே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி கறி குழம்பா, சரி நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
மயில் கொஞ்சம் கோரு கறி வந்துட்டான்னு பார்ப்போம் அப்படிங்க. அண்ணி நான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோரி கொடுக்காங்க. ஒவ்வொன்றா தின்னுட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது, கூட கொஞ்சம் வை கூட கொஞ்சம் வைன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கறியை அடுப்பங்கரையில் தின்றுதாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நம்ம அண்ணி வந்து சமையல் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்தாங்களா சாப்பிட வந்தாங்கன்னு நினைக்கியா ராஜி அப்படிங்கிறாங்க. தெரியலையக்கா அப்படிங்கிறாங்க. நம்ம அண்ணி வந்து டேஸ்ட்டு பார்க்கன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சாப்பிட்றதுக்கு தான் அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. எப்படிக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ வா நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே பார்க்குறாங்க, டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கறியை வச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது அப்படியே இருக்குது அப்படிங்கிறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ராஜி, நான் ஆஃபீஸில் எத்தனை நேரம் பார்க்குறேன். இவங்க கேரக்டர்லேயே ஒரு அக்கா இருக்கிறாங்க, அப்படி பத்மாக்கா இருக்காங்களா, பார்க்கத்தான் அப்புறாணியாக இருப்பாங்க. சரி அந்த பொண்ணு பார்த்த விஷயத்தில் என்கிட்ட பேச மாட்டாங்க, அதுக்கப்புறம் உண்மையை சொல்லி பேசிக்கிட்டாங்க. அவங்களும் இப்படி தான், ஏதாவது இதுனா டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு டிஃபனே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி கூட சேர்ந்தவங்க தான் இவங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர்க்கா ஏக்கா இன்றைக்கி எதுவும் ஆக்சென்ட் இருக்குமாக்கா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கல, இது கலை உலகம்னு சொன்னீங்க, இந்த கலை உலகத்தில் இந்த தேட்டரில் இன்றைக்கி ஆக்ஷன் ஃபிலிமாக எப்படி அப்படிங்கிறாங்க. போக்க பார்த்தா இன்றைக்கி ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்கும். ஏன்னா கறி சாப்பாடு, குழல் எண்ணி வந்திருக்காங்க, என்னத்தையாவது பேசுவாங்க. அதுபோக மாமாவும் வந்து கறி சாப்பாடு சாப்பிடும்போது ஆக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி சொல்கிறாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்களும் வரலாமா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம்பா அப்படிங்கிறாரு பாண்டியன். இல்லை மாமா நான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு நான் கடைசியாக சாப்பிட்டுக்கிறேன், மிச்சம் மீதியை சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி செய்யக்கூடாது, எல்லோரும் உட்காந்து தான் சாப்பிடணும், உட்காருமா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மாமா நான் பந்தி வச்சா தான் முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏம்மா உட்காரு, நீ தான் மூத்த மருமவா, எல்லோரும் அவங்கவுங்க முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம், அந்த வீட்டில் அப்படி தான் நாங்கள் மொத்தமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே கொள்ளி சொல்கிறாங்க, அப்படியே ஏன்ப்பா செய்யணும், அதான் சொல்கிறால தங்கமேல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, மருமக்குமார் பூரா வைக்கட்டும், ராஜி மீனா எல்லோரும் பந்தி வைங்க, எல்லோரும் சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சரி அண்ணி மிச்சம் இருந்தால் நாங்கள் சாப்பிட்றோம், இல்லையா கடையில் கூட சாப்பிட்றோம் அண்ணி அப்படிங்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, அதுக்கு எது கடைக்கு போனால் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை புரிஞ்சுக்கலாமல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சிரிச்சிடுறாங்க. இந்த 2 பிள்ளைகளும் வந்து எவ்வளோ கிண்டல் பண்ணிகிட்டு இருக்குங்க நடக்கிறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பந்தி வைக்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாங்க, இல்லை உட்காந்து சாப்பிடுங்க, அதான் எல்லோரும் வச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, மீனா ராஜி நீங்கள் சாப்பிடுங்க, நான் கடைசியாக சாப்பிட்டுக்கிறேன், மிச்சம் தான் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, கண்டிப்பாக மிச்சம் இருக்கும், எல்லோரும் இவ்வளோ கறி சாப்பிட்டுக்க மாட்டாங்க, அங்கிள் வந்து நிறைய கறி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கறி சாப்பாடு செமையாக இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வழக்கம் போல் பெருமையை பேசிகிட்டு இருக்காங்க. பழனியும் ஆஹா ஓஹோ இப்படி ஒரு கறியை சாப்பிட்டது இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, பழனி நீ இன்னும் வாடா இப்படி சொல்கிறேன், நான்லாம் கறி குழம்பு எப்படி வச்சுருப்பேன், அக்கா உன் கையில் சாப்பிட்ட மாதிரி இல்லைக்கா அப்படின்னு சொல்லுவேன், இப்போ என்னன்னா இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா சரவண முன்னாடி உண்மையில் நல்லா தானக்கா சமைக்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் அது வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொன்னவங்களும் புத்தகத்தில் எழுதினவங்களும் இப்படிலாம் இருக்காங்களோ அதுக்கேற்றால தானே சமைப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. செந்தில் ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. ராஜி சிரிக்கிறத பார்த்துட்டு கதிர் சாப்பிடாம சிரிக்கிறத விற்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தா மீனாவுக்கு என்ன ரொமான்ஸுங்க ஒரு மாதிரி போயிட்டுருக்குங்க, ஆக்ஷன் ஃபிலிம்னு பார்த்தா அங்கே ரொமான்ஸ் ஃபிலிமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இப்படியா போய்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அப்பாவுக்கு வந்து நீ வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்தியாம எப்படா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழலி ஆரம்பித்தோன்னே, இல்லைக்கா எல்லோரும் அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க, அப்பாவுக்கு பிரயோஜனமாக இருக்காங்க, நான் இந்த வீட்டுக்கு பிரயோஜனம் இல்லைக்கா, என்கிட்ட 6000 தான் இருந்துச்சு, எனக்கும் ராஜிக்கும் நீங்கள் செலவு பண்ணுறது வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க, இல்லைன்னாக்கா தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ கொடுத்தா மற்றவங்களாம் எப்படா கொடுப்பாங்க, அவங்கவுங்க வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நான் அப்போ சம்பளமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே குழலி இது விடமா அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு விடு அப்படிங்கிறாங்க. உடனே இதுதான் நம்மளுக்கு வாய்ப்பு, புருஷன் முன்னாடிகளுக்கெல்லாம் சண்டை எடுத்துவிடுறது இதுதான் ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்கிறாங்க. அண்ணி நீங்கள் பேசுறது தான் கரெக்டு, இந்த மீனா வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு எப்படி 30,000 மேலே இருக்கும் சம்பளம், அவங்க வீட்டுக்கு கொடுக்கலாம். செந்தில் மாமா அங்கே வேலை பார்க்குறாரு கடையில், அவருக்கு சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே சம்பளத்தை கொண்டு கொடுத்துட்றாரு. இப்படி வந்து எல்லோரும் மாமாட்ட கொடுத்தா தானே இந்த வீட்டில் பெரியவங்க வரவு செலவு பார்க்க வசதியாக இருக்கும். பீரோ வரவு செலவும் நான் பார்க்குறேன், இந்த குடும்பம் உயர்த்துறதுக்கோ ஒரு சொத்து வாங்குறதுக்கோ வைக்கிறதுக்கோ இது உதவியாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. குழலி வந்து தங்கமேல் நீ கரெக்டாக தான் சொல்கிற, மீனா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறாங்க. எதுக்கு அண்ணி அப்படிங்கிறாங்க. இல்லை எவ்வளவு அப்படிங்கிறாங்க. 36,000 சம்பளம் அண்ணி அப்படிங்கிறாங்க. சரி நீ ஒரு 6,000 கை செலவுக்கு வச்சுட்டு மாதம் அப்பாட்ட 30,000 கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் முழிக்கிறாங்க. அண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் வேறு ஒரு இடம் வாங்குறதுக்கு பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா
அந்த பொண்ணுங்ககிட்ட வந்து பணத்தை வாங்குறது மரியாதை இல்லை அப்படிங்கிறாங்க. வீட்டு செலவுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, இது நான் மீனா இடத்துல நான் வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க மாமா, அவ்வளோ பணத்தையுமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 100 செலவு தாங்க மாமான்னு சொல்லிட்டு தினம் வாங்கி மாதம் ஒரு 3000 மட்டும் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜிக்கும் மீனாவுக்கும் பயங்கர கடுப்பாக இருக்குது. உடனே செந்தில் சொல்கிறாங்க, அண்ணி மீனா கொடுக்கன்னு தான் சொன்னான், அப்பா தான் வேண்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில், ஆமாம்மா நான் சரினே சொல்லிட்டேன், இது சம்மந்தமாக பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, தங்கமயில் உன் வேலை ஏதாவது மட்டும் பாருமா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, இந்த வீட்டில் வந்து கவர்மெண்ட் வேலை அவங்க மட்டும்தான் பார்க்காங்க, அவங்களுக்கு மாதம் ஒரு 30,000 கிடைக்குன்னா அந்த 30,000 வச்சு நம்ம இந்த வீட்டில் ஏதாவது இது பண்ணலாம்ல, மாமாவுக்கு பிஸ்னஸ் பண்ணதுக்கு இந்த பணம் ஆகும்ல அப்படி இப்படின்னு போட்டு விடுதாங்க. உடனே செந்திலுக்கும் மீனாவுக்கு ஏதாவது வகையில் இதில் சண்டை வரும். அது போக இதை வச்சு நம்ம குளிர் காயலாம், இதுக்கு சப்போர்ட் பண்ண ராஜி வருவாங்க, ராஜியும் கதிரையும் ஏதாவது வகையில் கொடுத்து விடலாம், அவங்க 2 பேரும் விலகி நிற்பாங்க. அதுக்குள்ளே நானும் என் வீட்டுக்காரன் அன்னுனியமாக இருந்து குழந்தைய பெற்றுருவோம் அப்படிங்கிற கணக்கில் இதை சொல்லுதாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இப்போ கூட மாமா கேட்டால் கூட நான் கொடுக்க தயாராக தான் இருக்கேன், மாமா கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு வந்து குழலி எப்படி ஒரு பொண்ணோ அதே மாதிரி மீனாவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், என் பொண்ணு கையில் செலவு காசு இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான், அதில் ஒன்றுமே இல்லை. நான் வந்து ராஜி மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி பேசினேன் அப்படின்னு என் பையன் கதிர் வருத்தப்பட்டிருக்கான், அது உண்மை தான், அவன் மேலே 1000 கோவம் இருந்தாலும் என் மருமகள் அப்படி நான் பேசிக்கூடாது அப்படிங்கிறாங்க. ராஜா அப்படி பையன் சிரிக்கிறாங்க, மாமா நம்மளை புரிஞ்சு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே கதிருக்கும் ரொம்ப சந்தோஷம், அப்பா வந்து ராஜியை வேற்றுமையாக நினைக்கலன்னு சொல்லிட்டு. உடனே கதிர் எழுந்திரிச்சு போகிறாரு. குழந்தை எல்லாரையும் நல்லா சாப்பிட சொல்லு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டோங்க அப்படிங்கிறாங்க. உடனே புருஷனும் பொண்டாட்டியும் சாப்பிடும்போது 2 பேரும் சேர்ந்து அவ்வளோதான் எந்திக்கணும், ஒன்றா தான் இருக்கணும், அது தெரியாத அவனுக்கு அப்படிங்கிறாங்க. கல்யாணம் மட்டும் முடிக்க தெரியுது அப்படிங்கிறாங்க. எப்பா 2 பேருமே சாப்பிட்டோம், நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வெறும் கையோட நின்றம்பா, கையும் காயக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லி தந்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் கைக்குள்ளே போகிறாரு. இங்கே பாண்டியன் மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. இங்கே தங்கமயில் நினைக்காங்க, நம்ம என்னத்தையாவது சொல்லி வேறு மாதிரி பண்ணலான்னு பார்த்தா இவங்க சுகமாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. இங்கே மீனாவுக்கு சரியான கடுப்பு. நானே உழைச்ச பணத்தை வீட்டுக்கு கொடுக்க விருப்பமாக தான் இருக்கேன், ஆனால் அங்கிள் மாமா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, என் வீட்டுக்காரும் வேண்டாண்டி, எங்கள் அப்பா அப்படிலாம் வாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. இப்படி இருக்கும்போது தங்கமயிலுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, அது ஏன் இவ்வளவு சிங்கி அடிச்சுட்டு இருக்கணும், இது தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த சூழ்நிலை ராஜி வராங்க. ஏன்க்கா இப்படி பேசுகிறாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜி, ரொம்பவே கடுப்பாக இருக்குது, பேசாமல் ஒரு வாங்கிடலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்கக்கா. அவங்க தான் மூத்த மருமக, அவங்க தான் பீரோ சாவிலாம் வச்சுருக்காங்க, எனக்கு ஃபஸ்ட் பேர்லாம் அவங்க தாங்க்கா கொடுக்கணும், நான் இருக்கும்போது ஏதாவது பண்ணாதான் எங்கக்கா, நான் கொஞ்சம் தள்ளி போன கூட பண்ணுங்கக்கா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், இனிமேல் நான் வேணாலும் தரேன் உனக்கு, ஆனால் அது ரொம்ப ஓவராக பண்ணுது, நான் தான் வீட்டுக்கு கொடுக்கலான்னு இருக்கேனே, நானே கொடுக்கலன்னா அதை சொல்லலாம், நானே கொடுக்குறேங்க, மாமா தான் வேண்டாங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க சிங்கி அடிக்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் பைய வராங்க. தங்கமயில் இருக்காங்க. தங்கமயில் ஏன் தேவையில்லாத வேலையை நீங்கள் நாரதர் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. எனது மீனா பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. மாமாவையும் அத்தைக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எங்களாம் ஏன் கெட்ட பேர் வாங்கணும்னு நினைக்கிங்க? நீங்கள் எனக்கு மூத்த அக்காலா முறைக்கு இருந்தாலும் உங்களுக்கு முன்னுக்கூட்டி இந்த வீட்டுக்கு வந்தவனா சரிங்களா? அத்தை எப்படி மாமா எப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதே வீட்டில் வந்து நானும் இருக்கேன், இந்த வீட்டை வந்து தான் வேணும், இந்த வீடு தான் என் வீடுன்னு சொல்லிட்டு நான் இருந்துகிட்டு இருக்கேன், நான் உழைக்கிற பணம் எல்லாமே இந்த வீட்டுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் மீனா முன்னாடியே கொடுத்துருக்கீங்களா மீனா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இதனால் எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை இழுத்து விடவோ இந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை இழுத்து விடவோ நினைக்காதுங்க. இப்படி கீழ்த்தரமான வேலையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனா சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் சரியா? என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கை நீட்ட வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மீனா அப்படிங்கிறாங்க. தயவு செய்து போயிரு, இல்லைன்னா நடக்கதே வேறு அப்படிங்கிறாங்க. உடனே ராஜின்னு சொல்கிறாங்க, ஏங்கா தங்கமயிலுக்கா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு தேவையில்லாத வேலையும் தலையிடுறீங்க. அக்கா வந்து வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அது அவங்க தேவைக்கு பயன்படுத்த போகிறாங்க. இதை வந்து வீட்டிலேயே கேட்காத போது நீங்கள் வந்து வீட்டில் கொடுக்கணும் வைக்கணும்னு பேசுகிறீங்க. நீங்கள் ஏதாவது வேலை பார்த்து வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தங்கமயில் முழிக்காங்க. ஆகா நம்மளே 7 பெயில், இதில் வந்து நம்ம வேலை பார்த்து இந்த வீட்டுக்கு கொடுக்கவா, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. யாருமே கூப்பிடலை. போகிறா பற்றியா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இவ்வளோ கீழ்த்தரமான பற்றியாக இருக்கா ராஜி, அதனால் நீனும் உன் புருஷனும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் சொல்லி உங்களை பிரிக்க கூட நினைப்பா, இப்போ அவள் வந்து வேறு மாதிரி ஆகிட்டா வந்தக்கா கொஞ்ச நாள்லேயே அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா பார்த்து தான் நடந்துக்கிடணும், இந்த தங்கமயில்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணுங்க, இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை சங்கடமாகிடுவோம், நம்மளே வீட்டை எடுத்துங்க வந்து உட்காந்துட்ருக்கோம், இங்கேருந்து வெளில போனால் நம்ம தெருவில் தான் இருக்கணுங்க்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் ராஜி வேறு வழி கிடையாது,
பொண்ணையே வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, என்ன எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம எங்கே போகிறது, ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம புருஷனை அனுசரித்து இங்கே தான் இருந்தாகணும், இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்ஷன் ஃபிலிமை தாண்டி தான் இருக்கணும். அதுபோக இந்த பொண்ணு நடிப்பு ஓவர் ஆக்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்த தங்கமயிலுக்கு ஏற்றாப்புல நம்மளும் நடந்துக்கணும் இல்லைன்னா இந்த வீட்டில் நம்ம குடியிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ராஜி நீ சொல்லுவதும் சரி தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கோமதி வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் மருமக தங்கமயில் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. ராஜி என்ன மன்னிச்சுக்கோ, என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்க. நீங்கள் எதுக்கு தான் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கொண்டு வந்த மருமக இப்படி பேசுகிறாள் அப்படிங்கிறாங்க. நீங்களாக கொண்டு வந்தீங்க, ஆமாம் தானே வேணும்னு கேட்டினாரு. அந்த பொண்ணு வீட்டில் வந்துட்டு விருந்துக்கு கூட மாமாவை கூப்பிடல, இன்னும் விருந்துக்கு கூட அவங்க சரியாக இது பண்ணலை. ஆனால் இவ்வளவு நடனாட்டியம் பேசிகிட்டு இருக்கு, வீட்டை அப்படி சுத்தமாக ஏன் இப்படி சுத்தம் வாங்கின்னு பேசு, நம்மளே வீட்டுக்கு போகும்போது வீடு என்ன லட்சணத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அதுதான் எனக்கு கடுப்பாக இருக்குது, அங்கே ஒரு சுத்தமாகவும் இல்லை, 2 பொம்பளை பிள்ளைகள் இருந்துச்சு, வீடு அவ்வளோ அசுத்தமாக இருந்துச்சு, இங்கே வந்தோன்னா அது பண்ணுது இது பண்ணுது, பீரோ சாவியும் வாங்கிருச்சு, வீட்டுக்குள்ளேயே சண்டையில் துட்டு கிடக்கு, என்னத்தை சொல்லணும்னு எனக்கே தெரில அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி சொல்கிறாங்க, அத்தை விடுங்க, அவங்க டைப் அப்படியா இருக்குது, நம்ம அதுக்கேற்றாப்புல இருந்துக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அந்த சரவணனுக்கு வந்து நான் பார்த்து பொண்ணு கட்டி வச்சேன் மீனா, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, உள் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு சண்டையில் துட்டு கிடக்கா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஏதாவது ஆதாயம் வரும் அத்தை, அதனால தான் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க மீனா. அவளுக்கு என்னடி ஆதாயம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அத்தை பீரோஜாவையே மாறிடுச்சு, வரவு செலவு எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க, அவங்க நினச்சா தான் 10 ரூபா காசு கூட உங்களுக்கு தர முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன என் புருஷன் காசு அவள் 10 ரூபா கேட்டால் தான் தருவாளா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் உண்மை, அவங்கள்ட்ட தான் பீரோஜாவி இருக்குது, நீங்கள் 100 ரூபா கேட்டு பாருங்கள், பீரோவில் இருக்குது வாங்கிக்க, தங்கமயில்கிட்ட வாங்கிக்காலும் அவள் வீட்டுக்கார சொல்ல போகிறாரு அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ நான் இப்போ கேட்குறேன், அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு நேராக பண்ணிட்டு போகிறாங்க. நாளைக்கு நான் கோயில் வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உள்ளூர் கோயில் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஊர் கோயில் அப்படிங்கிறாங்க. வெளியூரை சொல்கிறாங்க, ஒரு பேரை சொல்கிறாங்க, இடத்த சொல்கிறாங்க. சரி போய்ட்டு வா, தங்கமயில்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. தங்கமயில்கிட்ட வாங்கணுமா அப்படிங்கிறாங்க. அவட தானே பிரோஜாவி இருக்குது, அவட்ட வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உடனே மீனாவும் ராஜுவும் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்கிறாரு, நான் தங்கமயில்கிட்ட 500 வாங்கிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வரணுமா அப்படிங்கிறாங்க. இதுதான் அத்தை அந்த வீட்டுடைய நிலைமை. இனிமேல் நீங்கள் 100 ரூபா காசு வேணும்னாலும் நீங்கள் தங்கமயில்கிட்ட தான் தொடர்பு கொள்ளணும். அப்படி நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு அவங்க நாட் ரீச்சபிள் ஆகிட்டாங்கன்னா இந்த மீனாவை தொடர்பு கொள்ளுங்கள். மீனாவோட ஏடிஎம்மே உங்களுக்கு தந்துடுறேன், என் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை நீங்கள் இவ்வளோ நாள் செலவு பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து என்னுடைய ஒரே அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் தங்கமயிலோட ராஜி நீங்களும் சூப்பர் பிள்ளை தான், ஆனால் அவள் வந்து வேலை செய்த மாதிரி செஞ்சு எல்லாரையும் ஐஸ் வச்சு பெரிய ஆள் ஆகிட்டாலும் இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஆமாத்த உங்கள் மகளையே கவர் பண்ண முடியும்னா அவள் பெரிய நடிகை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏக்கா நம்ம அத்தையே இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜி ரொம்ப தெளிவாக இருப்போம் சரியா, இந்த தங்கமயில் வைக்கிற ஆப்பிலேருந்து நம்ம தாவி போகணும், அப்படின்னா தான் நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.